குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸில் இருக்கிற 12 ஷெட்யூல்ஸ், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள 12 அட்டவணைகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அட்டவணைகள் 12 அட்டவணைகள் பார்க்கும்போதே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 சட்ட திருத்தங்களை பற்றியும் இதுக்குள்ளே வரும். அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த அரசியலமைப்பு சட்டம் தோன்றியதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதுல ஏற்பட்ட முக்கியமான சட்ட திருத்தங்கள் நம்ம பார்ப்போம் அடுத்த வீடியோல. அந்த அடுத்த வீடியோல இருக்கிறதுக்கான 7 சட்ட திருத்தங்கள் இதுக்குள்ளேயே வந்துடும். அதையும் நம்ம இப்ப பார்த்துடலாம். இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் முதலாக தாக்கல் செய்யும் பொழுது மொத்தம் 8 அட்டவணைகள் தான் இருந்தன. 8 தான் இருந்துச்சு. ஆனா 4 சட்ட திருத்தங்களின் மூலமாக 4 அட்டவணைகள் உள்ளே சேர்க்கப்பட்டு மொத்தம் 12 அட்டவணைகள் இப்பொழுது இருக்கின்றன. அப்போ முதல்ல 8. இது 1950ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை அமலுக்கு கொண்டு வரும்போது 8 ஷெட்யூல்ஸ் இருந்துச்சு, 8 அட்டவணைகள் இருந்துச்சு. அதுக்கு அடுத்த வருஷமே 1951ல முதல் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு 9வது அட்டவணை சேர்க்கப்படுகிறது. இது தெரிஞ்சுக்கணும். இது 9th. அப்போ 1951ல முதல் சட்ட திருத்தம் 1951. இந்த சட்ட திருத்தத்தின்படி 9வது அட்டவணை. அடுத்தது 1985. இதுக்குள்ள இது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் 50 சட்ட திருத்தங்கள் ஆயிடுச்சு. 52வது சட்ட திருத்தத்தின்படி இதுல 9வது அட்டவணை சேர்க்கப்படுது. அடுத்தது 1985ல இது ஃபர்ஸ்ட். 51 போய் 52வது சட்ட திருத்தத்தின்படி 10வது அட்டவணை சேர்க்கப்படுது 1985ல. அடுத்தது 1992லயே 2, 11, 12 இந்த 2 அட்டவணைகளும் 1992ல சேர்க்கப்படுகிறது. இது 73, 74வது சட்ட திருத்தம். இப்ப நீங்க 4 சட்ட திருத்தம் பார்த்துட்டோம். அப்போ 8 அட்டவணைகள் தான் இருந்துச்சு. 1951ல முதல் சட்ட திருத்தத்தின்படி 9வது அட்டவணை சேர்க்கப்படுகிறது. 1985ல 52வது சட்ட திருத்தத்தின்படி 10வது அட்டவணை சேர்க்கப்படுகிறது. 1992ல 73, 74 சட்ட திருத்தத்தின்படி 11, 12வது அட்டவணைகள் சேர்க்கப்படுகின்றன. அப்போ மொத்தம் 12 அட்டவணைகள். இப்போ ஒவ்வொரு அட்டவணைகளும் என்னென்ன, முதல் அட்டவணை எதை பத்தி சொல்லுது, இப்படி 12 அட்டவணைகளும் எதை பற்றி பேசுகின்றன, இதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ முதலாவது அட்டவணை இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்கின்றன, எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்கின்றன. ஸோ மாநிலங்கள், யூனியன் டெரிட்டரிஸ், ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸினுடைய எண்ணிக்கை, யூனியன் பிரதேசங்களினுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படிங்கிற பட்டியல். the list of the number of states and the number of union territories. இதான் முதலாவது அட்டவணை. இரண்டாவது அட்டவணை இத பத்தி பேசும். இரண்டாவது அட்டவணை பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர். அடுத்தது கவர்னர், ஆளுநர். சோ குடியரசுத் தலைவர், ஆளுநர், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்ற நீதிபதிகளினுடைய சம்பளம், உச்ச உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் சம்பளம் அல்லது ஊதியம், இவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கிறது அப்படிங்கிறத பத்தி பேசுறது இரண்டாவது அட்டவணை. செகண்ட் ஷெட்யூல் deals with the president, governor and the judges of high and supreme court judges salaries.
இதை பத்தி டீல் பண்ணதான் இது. மூணாவது, the third schedule, இப்போ பதவி ஏற்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒரு உறுதிமொழி எடுத்திருக்காங்க இல்லையா? யாரும் பதவி ஏற்கும் போது என்ன மாதிரி உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்கின்ற பட்டியல், உறுதிமொழி பட்டியல். இந்த உறுதிமொழி பட்டியலை பத்தி பேசுறதுதான் மூணாவது அட்டவணை. நாலாவது அட்டவணை, இந்த ஷெட்யூல்டு காஸ்ட் இருக்காங்க இல்லையா, பட்டியலின மக்கள், ஷெட்யூல்டு காஸ்ட். அதுக்கப்புறம் பழங்குடியின மக்கள். இந்த பழங்குடியின மக்கள், பட்டியலின மக்கள், இவர்களுக்கு நிர்வாகத்துல எப்படி பங்கு கொடுக்கிறது, இதை பத்தி பேசுறதா ஃபோர்த் ஷெட்யூல். இப்ப பாத்தீங்கன்னா பட்டியலின மக்கள் என்று சில தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கும். இப்ப எல்லாம் பாப்பீங்க, இப்போ இவ்வளவு தொகுதிகள் இருக்குன்னா இது வந்து ரிசர்வ் தொகுதி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப ரிசர்வ் தொகுதின்னு சொல்லிட்டா அந்த ரிசர்வ் தொகுதியில ஒரு ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப் அவங்க மட்டும்தான் போட்டியிட முடியும். கட்சி எது வேணாலும் இருக்கலாம். இப்ப திமுகவிலே ஒரு செல்வாக்கான அமைச்சர் இருப்பார், அந்த அமைச்சர் அந்த ஊர்ல இருப்பார், ஆனா அவர் போட்டியிட முடியாது. அந்த உங்க கட்சியில வேற யாராவது ஷெட்யூல்டு காஸ்ட் அல்லது ஷெட்யூல்டு ட்ரைபை நிறுத்துங்கன்னு சொல்லிடுவாங்க, அவங்க தான் நிறுத்தி ஆகணும். அப்போ நிர்வாகத்துல அவங்களுக்கு எப்படி பங்கு கொடுக்கறது? ஏன்னா ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு பீப்புள்லாம் மக்கள் வந்து கொஞ்சம் கீழேயே வச்சிருப்பாங்க, அவங்களெல்லாம் மேலே விட மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு அதிகாரத்துல அவர் ஒரு எம்எல்ஏ ஆகிறாரு, ஒரு எம்பி ஆகிறாரு, மினிஸ்டர் ஆகிறாரு அப்படின்னாக்கா அவர்கிட்ட போய் மற்ற ஜாதிக்காரங்களும் கை கட்டி நிற்பாங்கல்ல, ஐயா எனக்கு செஞ்சு கொடுங்க கேட்பாங்கல்ல. அப்போ அவங்களுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகத்துல ஒரு பங்கு பார்ட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான டீலிங் தான் இந்த நாலாவது. இது நாலாவது, இது அஞ்சாவது. நாலாவது, மாநிலங்கள்ல ராஜ்யசபான்னு ஒண்ணு இருக்கும். கரெக்ட், மாநிலங்களில் ராஜ்யசபா அல்லது மேல் சபை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்லிமெண்ட்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா லோக்சபா, பாராளுமன்றம் பார்க்கிறோம், அதுக்கு எலெக்ஷன் நடக்குது. அங்க இன்னொரு சபா இருக்கு, அதுக்கு பேர் ராஜ்யசபா, மேல் சபை அப்படின்னு பேரு. அதே மாதிரி ஸ்டேட்லயும் நாம ஓட்டு போட்டு செலக்ட் பண்றவங்க எம்எல்ஏஸ், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஆனா இதுக்கு இன்னொரு சபை இருக்கு, அதுக்கு பேரு ராஜ்யசபான்னு பேரு. அந்த ராஜ்யசபா வேணும்னா அந்த மாநிலம் வச்சுக்கலாம், வேணாம் அப்படின்னா அதை எடுத்துடலாம். இட் இஸ் நாட் கம்பல்சரி. இப்போ நம்ம மாநிலத்தை பொறுத்த வரையிலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 years பிஃபோர் வரைக்கும் இருந்துச்சு. ஆனா எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ராஜ்யசபாவை என்ன செஞ்சுட்டாரு, அது நமக்கு தேவையில்லை, அது தேவையில்லாம அதுல எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கணும், வேண்டியதில்லை என்று கிடைச்சாங்க. அதுக்கு முன்னாலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிலர் வந்து எலெக்ஷன் நிற்பாங்க. இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள், அண்ணாதுரை திமுக தலைவராக இருந்தார், அவர் எலெக்ஷன் நின்று தோத்து போயிட்டார். ஆனா அவரை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கணும். அப்போ சீஃப் மினிஸ்டர் ஆக்கணும் அப்படின்னா என்ன செய்வாங்க, உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அவரை மாநில இந்த ராஜ்யசபா இருக்கு இல்லையா, அந்த ராஜ்யசபாவுக்கு அவங்க உறுப்பினர், அது அவங்கள கட்சியில் இருக்கவங்க போட்டுக்கிறது தான். இப்போ ராஜ்யசபா உறுப்பினரை ஆக்கி விட்டுருவாங்க. ராஜ்யசபா உறுப்பினர் ஆன உடனே அவர் என்ன பண்ணிடுவார்னா, இப்போ அவர் ராஜ்யசபா உறுப்பினர், அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் எலெக்ட் ஆகிக்குவார். இது மாதிரி ஆகும். ஸோ இது மாதிரி தங்களுக்கு வேணுங்கிறவங்களெல்லாம் உள்ள கொண்டு வர்றதுக்காக இந்த ராஜ்யசபாவை பயன்படுத்தினாங்க. அதனால எம்ஜிஆர் வந்த உடனே திமுக காரவங்களாம் உள்ள நிறைய இருக்காங்க, அதனால ராஜ்யசபான்னு ஒன்று வேணாம் கலைச்சிரு அப்படின்னு சொல்லி அந்த சட்டசபையில ஒரு தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றி நமக்கு அந்த ராஜ்யசபா தேவையில்லை என்று தள்ளிட்டாங்க. இல்லைன்னா நமக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ மாநிலங்களில் மேல் சபை எனப்படும் ராஜ்யசபா உருவாவதற்கு அது வச்சுக்கிட்டா என்னென்ன மாதிரி செய்யணும், வச்சுக்கலன்னா வேணான்னு டிசைட் பண்ணிக்கலாம் என்பதை பற்றி சொல்வதுதான் இந்த நாலாவது ஷெட்யூல். அஞ்சாவது ஷெட்யூல் தான் பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள், இவர்களுக்கான நிர்வாகத்தில் அவங்களை எப்படி பங்கு கொடுக்கிறது என்பதை பற்றி. அடுத்தது ஆறாவது இந்த அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ்,
ஹிமாச்சல் பிரதேஷ், இங்க இருக்கக்கூடிய அருணாச்சல் பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ், இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் இருக்காங்களா, இவங்களுக்கு எப்படி நிர்வாகத்துல பங்கு கொடுக்குது என்பதை பற்றி டீல் பண்றதுதான் 6வது அட்டவணையினுடைய வேலை. இது 6. 7 சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். இவங்களுக்கு எதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் என்ன, ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த அவர்களுடைய பவரை பிரிச்சுக்கிறது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எதெல்லாம் வச்சுக்கலாம், இதுல எதெல்லாம் வச்சுக்கலாம். 99, 61, 52, 99, 61, 52. ஸோ மத்திய அரசினுடைய கண்ட்ரோல்ல 99 இருக்கும். இப்போ ராணுவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ராணுவம், போஸ்ட் ஆஃபீஸ், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய வேலை, அவங்க கண்ட்ரோல்ல இருக்கும். பேங்க் அதெல்லாம் அவங்க கண்ட்ரோல்ல. அதே மாதிரி மாநில அரசு 61, 99, 61, 52, இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். 61 மாநில அரசு, இது மாநில அரசு தான் செய்யும். சிலது 52ங்கிறது டியூயல், ரெண்டுமே சேர்ந்து பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொதுப்பட்டியல்ல இருக்கிறது 52. இப்போ கல்வி அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் இருக்கும். இவங்களும் பங்கெடுத்துக்கலாம். இவங்களும் சிலதெல்லாம் இப்போ சில இண்டஸ்ட்ரீஸ் இவங்க நடத்துவாங்க, சில இண்டஸ்ட்ரீஸ் அவங்களும் நடத்துவாங்க. அவங்க தான் இண்டஸ்ட்ரி நடத்தணும், இவங்க தான் இண்டஸ்ட்ரி நடத்தணும்னு சொல்ல முடியாது. இதே சமயத்தில் ஆயுதங்கள், டிஃபென்ஸுக்கு வேணுங்கிற அந்த மாதிரியான மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கிறது அப்படின்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் தயாரிக்க முடியும், ஸ்டேட் கவர்மெண்ட் தயாரிக்க கூடாது. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தயாரிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுங்க, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஆயுதங்கள் சப்ளை பண்ணி இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நாங்கள் தனியாக பிரிஞ்சு போனோம், ஏன்னா இவங்க வேலை தான் ஆயுதங்கள் நிறையா இருக்கு இல்லையா, அப்படி பண்ணிடுவாங்கங்கிறதுக்காக ஆயுதங்கள் தயாரிக்கிறது அப்படின்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் தயாரிக்க முடியும், ஸ்டேட் கவர்மெண்ட் தயாரிக்க முடியாது. இப்போ மின்சார உற்பத்தி அவங்களும் தயாரிக்கலாம், நீங்களும் தயாரிக்கலாம், 2 பேருமே தயாரிச்சுக்கலாம். இது மாதிரி இதுக்கு தான் டியூயல், பொதுப்பட்டியல் என்று பெயர். அந்த பொதுப்பட்டியல்ல 52 இருக்கு. ஸோ இது அடுத்தது 8. இந்த 8வது அட்டவணைங்கிறது மிக 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 முக்கியம். இது மொழி சார்ந்தது. இப்போ நான் உங்களுக்கு முதல்ல சொல்லும் போதே சொன்னேன், முதல்ல 8 அட்டவணை தான் இருந்துச்சு. அடுத்தது 12 அட்டவணை ஆக்குறதுக்கு 4 அட்டவணைக்கு 4 சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அது மாதிரி 8வது அட்டவணையில அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள், லாங்குவேஜஸ், தி அப்ரூவ்டு லாங்குவேஜஸ் அப்படிங்கிறது மொத்தம் 22. இப்போ மொத்தம் அப்ரூவ்டு லாங்குவேஜஸ், கவர்மெண்ட்னால அப்ரூவ் பண்ண லாங்குவேஜஸ் வந்து 22 லாங்குவேஜஸ் இருக்கு. ஆனா முதல்ல தாக்கல் செய்யும் போது 14 லாங்குவேஜ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சட்ட திருத்தத்தின் மூலமாக 1, இன்னொரு சட்ட திருத்தத்தின் மூலமாக 3, இன்னொரு சட்ட திருத்தத்தின் மூலமாக 4, ஆக 22 மொழிகள் ஆச்சு. அப்போ இதுல ஒரு 3 சட்ட திருத்தம் தெரிஞ்சுக்கிறோமா. ஏற்கனவே நம்பர் ஆஃப் ஷெட்யூல்ஸ், அட்டவணைகளை இன்க்ரீஸ் பண்றது, 8ல இருந்து அதை 12 ஆக்குறதுக்கு 4 சட்ட திருத்தம் பார்த்தோம். இப்போ இந்த 3 சட்ட திருத்தத்தின் மூலமாக 8 மொழிகள் சேர்க்கப்படுகின்றன. அந்த 3 சட்ட திருத்தம் எது? 1967ல 21வது சட்ட திருத்தம். இந்த 21வது சட்ட திருத்தத்தின்படி சிந்தி மொழி, முதல்ல 14 மொழி தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் சிந்தி மொழி சேர்க்கப்படுது. அடுத்தது 1992ல 71வது சட்ட திருத்தம். இந்த 71வது சட்ட திருத்தத்தின்படி 3 மொழிகள் சேர்க்கப்படுகின்றன. ஒன்று கொங்கணி மொழி, அடுத்தது நேபாளி, அடுத்தது மணிப்பூரி. சோ இந்த 3 மொழிகளும்
1992ல் 71வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்படுது. அடுத்தது 2003. இந்த 2003ல் 92வது சட்ட திருத்தத்தின்படி 4 மொழிகள் சேர்க்கப்படுகின்றன. ஒன்று போடோ. போடோ என்ற மொழி அஸ்ஸாம் சமம், அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய மொழி. அஸ்ஸாமி அப்படின்னு சொல்லலாம். ஆனா அஸ்ஸாமின்னு அதை சொல்றதுல போடோ, போடோ லாங்குவேஜ் அப்படிதான் இவங்கள சொல்றாங்க. அடுத்தது டோக்ரி என்ற ஒரு மொழி. இந்த டோக்ரீம் என்ற மொழி தான் காஷ்மீர் மாநிலத்தினுடைய மொழி, காஷ்மீர் மாநிலத்தோட மொழி. அடுத்தது பீகார் மாநிலத்தை சேர்ந்த 2 மொழிகள். பீகார் மாநிலத்தை சேர்ந்த 2 மொழிகள். ஒன்று மைதிலி. இந்த மைதிலி என்ற இனம் மணிப்பூர்லையும் நிறைய இருக்கு. மைதிலி. அடுத்தது சந்தாளி. சத்தாளி 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 என்கின்ற மொழி, மைதிலி என்ற மொழி, 2ம் பீகார் மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழி. இந்த 2 மொழியும் இதுல இந்த மைதிலி என்ற மொழி பேசுறவங்க நிறைய பேரு மணிப்பூர்லயும் இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப தெலுங்கு பேசுற மொழிகள் நீங்க மெட்ராஸ்ல போனீங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் தெலுங்கு பேசுறவங்க இருப்பாங்க. தெலுங்கு பேசுற மக்கள் நிறைய இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஆந்திரா தெலுங்கானா தான் அவங்களுடைய மொழி. தமிழ்நாட்டுக்கு தமிழ் மொழி, ஆனா அந்த மொழி பேசுறவங்க நிறைய இருப்பாங்க, மலையாளி பேசுறவங்க நிறைய இருப்பாங்க இல்லையா? அது மாதிரி இந்த மைதிலி மொழி அதிகமாக பீகாருக்கு அடுத்து அதிகமாக பேசுறவங்க மணிப்பூர்ல தான் இருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இந்த 4 மொழிகளும் 2003 92வது சட்ட திருத்தத்தின்படி இந்த 4 மொழிகளும் சேர்க்கப்பட்டன. அப்போ மொத்தம் எத்தனை ஆயிடுச்சு? 22 மொழிகள் ஆயிடுச்சா? ஸோ 8வது அட்டவணையில நமக்கு 3 சட்ட திருத்தம், 1வது அட்டவணையில 4 சட்ட திருத்தம். அப்போ 4, 3, 7 சட்ட திருத்தத்தை இதுலயே நம்ம கத்துக்கிட்டோம். இப்போ 12 அட்டவணைகள்ல ஒவ்வொரு அட்டவணையும் எதை பத்தி சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பேசிக்கிறோம். இப்போ மொத்தம் 14 மொழி இருந்துச்சு. 1967ல் 21வது சட்ட திருத்தத்தின்படி ஒரு மொழி, சிந்தி மொழி சேர்க்கப்படுது. 92ல் 21, 71, 92 அப்படி ஞாபகம். 21, 71, 92. 21ல் சிந்தி மொழி, 71ல் 3 மொழி, கொங்கணி, நேபாளி, மணிப்பூரி 3 மொழிகள் சேர்க்கப்படுது. 2003ல் 92வது சட்ட திருத்தத்தின்படி 4 மொழிகள் சேர்க்கப்படுகின்றன. ஒன்று அஸ்ஸாமில் இருக்கிற போடோ மொழி, காஷ்மீர்ல இருக்கிற டோக்ரி மொழி, பீகார்ல இருக்கிற மைதிலி அண்ட் சத்தாரி என்கின்ற மொழி. இந்த 4 மொழிகளும் சேர்க்கப்படுகின்றன. இது 8வது அட்டவணை. அடுத்தது 9வது அட்டவணை. இந்த 9வது அட்டவணை எதை பற்றி பேசுது அப்படின்னாக்க, உச்ச நீதிமன்றத்தின் சில சட்டங்கள் இருக்கு. சில சட்டங்களை டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்க சட்ட திருத்தம்னா, ஒரு சட்ட திருத்தத்தை எப்படி பண்றது அப்படிங்கறத பின்னாடி நம்ம பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், 2/3 மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா ஒரு சட்டத்தை திருத்திடலாம். அப்போ ஒரு கவர்மெண்ட்ல 3ல் 2 பங்கு மெஜாரிட்டி இருந்தா அவங்க எந்த சட்டத்தை வேணாலும் திருத்திடுவாங்க. அவங்களுக்கு சாதகமாக திருத்திக்குவாங்க. அந்த கட்சி, இப்போ ஒரு கட்சி, இப்போ பிஜேபி இருக்குன்னு வச்சுங்களேன், பிஜேபிக்கு 3ல் 2 பங்கு மெஜாரிட்டி அவங்க கையில வந்துருச்சு அப்படின்னா அவங்க எந்த சட்டத்தை திருத்தணும் வேணாலும் திருத்தணும்னு நினைச்சாங்கன்னா திருத்திடலாம். நீங்க ஒண்ணுமே கேட்க முடியாது. இந்தியா என்பது இந்து நாடு தான் அப்படின்னு அவங்க ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தா நீங்க ஒண்ணு சட்டத்தை திருத்திடுவாங்க. அவங்க என்ன சட்ட திருத்தம் செய்கின்றார்களோ அதை உச்ச நீதிமன்றம் அதை செயல்படுத்தணும். அதான் உச்ச நீதிமன்றத்தினுடைய வேலை. சட்டத்தை உருவாக்குறது அவங்க, அந்த சட்டத்தை செயல்படுத்துறவங்க இவங்க இல்லையா? எது வேணாலும் பண்ணுவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அது மாதிரி நடந்துடக்கூடாது. அப்போ அது மாதிரி நடந்துடக்கூடாது என்பதற்காக 9வது அட்டவணையில உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆய்வின்படி பாதுகாப்பான சில சட்டங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இது அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அவங்க கண்ட்ரோலை மீறி நீங்க இந்த சட்டத்துல ரொம்ப பண்ண முடியாது. சில சட்டங்கள் இருக்கும், இந்த சட்டங்கள் நீங்க அவங்க கண்ட்ரோல்ல இருக்கா அவங்க தான். இப்போ நீங்க உச்ச நீதிமன்றத்துல நீதிபதி, இப்போ மோடி கவர்மெண்ட்ல உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளை அவங்களே நியமிச்சுக்கலாம். இப்போ அப்படிதான் இருக்கு. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை அவங்களே நியமிச்சுக்குவாங்க.
அப்படின்னு இருந்துச்சு, இருக்கு. இப்போ மோடி கவர்மெண்ட் வந்தோடனே இது என்னங்க தவறா இருக்கு? ஏன்னா உங்களுக்கு வேணுங்கிற நீதிபதியை நீங்களே நியமிச்சுக்கிறீங்களா? அப்போ உங்களுடைய நீதிபதியாக இருக்கிறவங்க இத்தனை பேர், பிரைம் மினிஸ்டர், எதிர்கட்சி தலைவர், இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு 5 பேர் கொண்ட குழுவை வச்சு அந்த குழுவில் தான் நம்ம உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கணும். இப்போ உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நீங்கள் நியமிச்சுங்க. ஆனால் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இவங்கெல்லாம் எல்லாருடைய கன்சன்ஸில் தான் இருக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. சட்டம்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அது உச்ச நீதிமன்றத்தினால் அந்த சட்டம் நிராகரிக்கப்பட்டது. ஏன் நிராகரிக்கப்பட்டதுன்னா இந்த சட்டம், இந்த 9வது அட்டவணைப்படி உச்ச நீதிமன்றத்திற்கு சில பாதுகாப்பான சட்டம், இந்த நாட்டுக்கு இந்த சட்டங்கள்லாம் நீங்கள் மீறக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை அவங்க பயன்படுத்திட்டாங்க. இது 9. அடுத்தது 10. இந்த 10வது சட்டம் எப்போ வருது அப்படின்னா 1985. ஏன்னா இந்த 10வது அட்டவணை எப்போ கொண்டு வந்தாங்க? முதல்ல எடுத்தோடனே பார்த்தோம் 1985ல் 52வது சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வந்தாங்க, 1985ல். இது என்ன சட்டம்னா கட்சி தாவல் தடை சட்டம். கட்சி தாவல் தடை சட்டம், இப்படி ஒரு சட்டம். இது 1985ல கொண்டு வந்தான். ஏன் கொண்டு வந்தான் அப்படின்னா இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல எல்லாம் இந்த கட்சியில் நிற்கிறவன் அந்த கட்சியில் இருப்பான், இந்த கட்சியில் இருப்பான். இப்போ இந்த கட்சியில் 100 பேர்னு வச்சுங்களேன் மொத்தம், இவன் 52 பேர் இருப்பான். இந்த கட்சியில் 48 பேர் இருப்பான். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 51 அதில் இருப்பான், இதில் 49 பேர் இருக்கான்னு வச்சுங்க. அதுல இருந்து ஒருத்தனை 2 பேர் அதுல இருந்து கழட்டிட்டீங்கன்னா அந்த ஆட்சி கவிழ்ந்துடும், இந்த ஆட்சி வந்துடும். அப்போ இந்த 49 பேர் உள்ள கட்சி என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த கட்சியில இருக்கிற 2 பேருக்கு ரொம்ப ஒரு பணத்தாசை, அவனுக்கு ஏதோ ஒன்று ஆசை இருக்கும். அவனுக்கு என்ன வேணும், ஒரு 100 கோடி ரூபா தரண்டா அப்படின்னா அவன் யோசிப்பான், இன்னும் 3 வருஷம் இருக்க போறோம், நம்ம மந்திரியா இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதோ ஒண்ணுமே இல்லாம ஒருத்தன் 100 கோடி தராங்களாம், ஓகே. இப்போ அந்த 2 பேரும் டபக்குன்னு அந்த கட்சியை விட்டு இந்த கட்சிக்கு மாறிடுவான். இஷ்டத்துக்கு கட்சியை விட்டு கட்சி மாறுவாங்க. அப்படி கட்சியை விட்டு கட்சி மாறினாங்க அப்படின்னா அன்னைக்கோட அவனுடைய எம்எல்ஏ பதவி அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் பதவி காலி ஆயிடும். இதுதான் இந்த கட்சி தாவல் சடை. ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு சாதாரண மனிதர்கள் போகலாம், அதை பத்தி யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ நான் ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போறேன், யாரும் கேட்க மாட்டாங்க. நான் ஒரு எம்எல்ஏவா இருந்துட்டு இந்த கட்சியில நின்று ஜெயிச்சுட்டு அந்த கட்சிக்கு நான் மாறுறேன் அப்படின்னாக்க அதை ஒத்துக்க மாட்டாங்க. நீ மாறிக்க, ஆனா உன்னுடைய எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு மாறு அப்படின்னா என்ன பண்ணலாம், இதே மாறும், நமக்கு எம்எல்ஏ பதவி போயிடுமே அப்படின்னு மாற மாட்டாங்க. இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்துச்சு. சரி, நம்ம இருக்கிற கட்சியில ரொம்ப கொடுமைப்படுத்தினா நல்லாவே இல்லை, ஆனா இந்த கட்சியை விட்டு போகணும்னு தோணுது. அப்போ ஒரு குரூப்பா இத்தனை பேரு அப்படியே ஒரு குரூப்பா இந்த கட்சியை விட்டு ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு கட்சியை போறது அப்படின்னு வேணா நீங்க செஞ்சுக்கலாம். இதெல்லாம் இந்த சட்டத்துல இருக்கு. கட்சி தாவல் நீங்க ஒருத்தர் 2 பேர் தாவனா தடை, ஆனா ஒரு குரூப்பா நீங்க இங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம் அப்படின்லாம் ரூல் இருக்கு. இதை பத்தின டீட்டெயில நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ கட்சி தாவல் தடை சட்டம் 10வது அட்டவணையில் இருக்கிறது. அடுத்தது 11 பஞ்சாயத்து ராஜ். இப்போ யாரு பிரைம் மினிஸ்டரா இருக்காருன்னா நம்முடைய ராஜீவ் காந்தி. ராஜீவ் காந்தி வரும்போதுதான் பஞ்சாயத் அண்ட் முனிசிபாலிட்டி இதுங்களுக்கு அதிகமான அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்னு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் என்கின்ற ஒரு சட்டத்தை இயற்றி அந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டத்துல 29 டாபிக்ஸ் கொடுத்து ஒரு பஞ்சாயத்துனா ஒரு சின்ன கிராமம் வளர்ச்சி அடைந்தா இந்த நாடு வளர்ச்சி அடையும். இந்த கிராமம் எல்லா சின்ன சின்ன கிராமங்கள் வளர்ச்சி அடையும் போது ஒட்டுமொத்த நாடே வளர்ச்சி அடையும் என்கின்ற கருத்துல பஞ்சாயத்து ராஜ் சட்டம், அந்த பஞ்சாயத்து ராஜ் தொடர்பான விஷயங்கள் பேசுறதுதான் 11வது ஷெட்யூல். இதுல 29 சப்ஜெக்ட், 29 டாபிக்ஸ் அதுக்குள்ள இருக்கு. அடுத்தது 12வது நகராட்சி பேரூராட்சி. இதுல 18, 29, இது 18 டாபிக். இது நகராட்சி. அந்த நகராட்சினா என்ன, அந்த நகராட்சியினுடைய உரிமை என்ன, நகராட்சியினுடைய சட்டம், இது தொடர்பாக பேசுறது 12வது அட்டவணை. இதுதான் 12 அட்டவணை.
ஸோ 12 அட்டவணைகள் நாம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே 7 சட்ட திருத்தங்களையும் பற்றியும் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த வீடியோ முக்கியமான சட்ட திருத்தங்களை பற்றி பார்ப்போம். இதுல 7 சட்ட திருத்தங்கள் பார்த்தாச்சு. மீதி இருக்கிற சட்ட திருத்தங்கள் மற்றும் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.